அதான் அந்த பேர் என்ன, ஆஷா. அவ காணாம போன விவகாரத்துல உங்களுக்கு தனிப்பட்ட அபிப்பிராயம் எதுவும் இருக்கா? ஒன்னும் புரியல சார். அது சரி. அந்த ஆக்கட்டும் போது காங்காம போயிட்டான்னா ஒன்ல எவனையே எழுதிட்டு ஓடி, அதுக்கு சான்ஸே இல்ல. அந்த செவத்த பையன் இங்கதான் நிக்கான். எவனாவது கடத்திட்டு தான் போயிருக்கணும். உனக்கு யார் மேல சந்தேகம் இருக்காமோ? ஏன் உனக்கு இருக்கா? இருக்கு சார். ஏன் அப்ப சொல்லி அள வேண்டியானே? எங்க அங்கிளோட வேலைக்காரன் வேலுன்னு ஒருத்தர் இருக்கா சார். வேலா? ஏவமல அவன் தோலு. இந்த வீட்டு வேலைக்காரன் அங்கிளோட ரைட் ஹேண்ட் அவன் தான் சார். சார் அவங்க கூட வாண்டட் தான். வேலு, அந்த வாளுகிட்ட என் வேலையை காட்ட வேண்டியான். எங்களவன் வரசனே வாய போட்ட கொட்டுக பணியில ஒரு வாரமா மூக்கல உலா மூக்கும் கையில கர்ச்சிப்புமா தெரு தெருவா நாப்படாத படம் நான் சுத்திருக்கீங்க. நீ என்னடா குளிருக்கு சோமா இருக்குமே அந்த புள்ளைய கடத்தி கொராடு போட போயிட்டாக்கும். சொல்றா வாங்க இருக்கா சொல்ல. இல்ல ஒண்ணும் தெரியாம நடிச்சு கிடக்க. சூரசம்ஹாரம் தெரியுங்களா? அதான் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயில்ல சூரன முருகன் சுக்கா வறுவல் பண்ணுவார்ல, அந்த முருகனும் இந்த முருகனும் ஒண்ணுதான். இப்போ இந்த சூரனை இந்த முருகன் சுக்கா வறுவல் பண்ண போறேன். சொல்லு. அந்த புள்ள ஆஷாவை எங்க வச்சிருக்கா? சொல்லு, எங்க வச்சிருக்க? எனக்கு எந்த ஆஷாவையும் தெரியாது. சொல்லுடா. டீ ஆத்தி ஆத்தி அந்த டீ எஸ்டேட்டே ஆத்திட்டானே உன் ஓனர், அவன் கடத்திட்டு வர சொன்னானோ? சொல்ல. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. தெரியும்டே, தெரியும். எனக்கு நல்லா தெரியும். நீங்க போதை மருந்து கடத்துவே எனக்கு தெரியும். இந்த பொம்பளையில எப்படியே கடத்த ஆரம்பிச்சிய? சொல்ல. எனக்கு எந்த பொண்ணையும் தெரியாது. நான் யாரையும் கடத்தல. எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க அந்த புள்ளைய கூட்டு ஓடுனிய, சுத்துனிய, கடிச்சிய, கொதறனிய, அதை பத்தி எல்லாம் கிடைக்கல. இன்னைக்குள்ள அந்த புள்ள எங்க இருக்கான்னு எனக்கு சொல்லியே ஆகணும். இல்ல இங்க இருந்து நீ போன போவ. பூஜை. ஏய், இங்க சாமியார் இருக்கான்னு சொன்ன, நான் இருக்கேன்னு சொன்ன, இங்க பார்த்தா யாரையுமே காணோம். மச்சான், ஆஷா உனக்கு கண்டிப்பா கிடைப்பாடா. பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காதடா. ஏய் வாடா வா.
வணக்கம் வணக்கம் சார். மார்னிங் சார். ஏன் வெள்ளிங்கிரி அந்த சவுத்து போய் அவன் பேர் என்ன? வேலை தோலா வேலு சார். அவன் ஏதாவது சொல்லி எழுதானா? சார் நீங்க அடிச்சதுல சுருண்டு விழுந்தவன் தான் சார். இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. ஆடா சவத்து போய் செத்தும் சவப்பட்டிக்குள்ள போக போய் கெடுத்தான கெடுதி. ஏன் அவன் நெசமாவே மாமியார் வீடு நினைச்சு அசம் தூங்கிட்டு இருக்க போறான் ஐயா. அடிச்சு எழுப்பிட்டு வரோம். ஏன் போம்யா. வேலை வேலை சார். அந்த வேலு சார் எழுத மாட்டாங்க அவ்வளோ வெட்டி வீசி விடும் வீசி வந்தோம்னா பணம் தான். சார் அவன் பணமாவே ஆயிட்டான் சார். பணமாயிட்டானா? என்ன மண்ணள்ளி வாயில வீசிரு சார். ஹீஸ் டெட். எஸ் டெட்டா? நல்லா பாத்திரா ஐயா. அடிபட்ட அஸ்தியில நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க போறான் ஐயா. அசி பாத்தீரா? சார் கன்ஃபார்மா வேலு செத்து போயிட்டான் சார். இப்ப நாம என்ன சார் பண்றது? என்ன பண்ணுது? தொப்பியை கழட்ட வேண்டியான், துப்பாக்கிய கொடுக்க வேண்டியான், பொட்டியை கட்டி வீட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியான். இன்னுமா புரிய மாட்டேங்க. வெறும் மரமண்டையா இருக்கிறையா. சஸ்பென்ஷன்யா. போலீஸ் லாக்அப்ல வேலு செத்து போனதால இன்ஸ்பெக்டர் முருக பெருமாளை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் புது இன்ஸ்பெக்டர் வந்தாரு. அவர் உங்ககிட்ட என்கொயரிக்கு வந்தாரா? ஆமா, திரும்பவும் என்கொயரி. ஆனா எங்க கிட்ட வந்து அட்ரஸ் வாங்கிட்டு மெட்ராஸ் போக சொல்லிட்டாங்க. நாங்களும் மெட்ராஸ் கிளம்பி வந்துட்டோம். ஆனா சார், ஆஷாவை கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்க எடுக்காத முயற்சியே இல்லை. ஆனா இது வரைக்கும் அவ என்ன ஆனான்னு எங்களால தெரிஞ்சுக்கவே முடியல. ஆசாவை பத்தி as a friend நீங்க என்ன முடிவுக்கு வந்தீங்க? எந்த முடிவுக்கும் வர முடியல சார். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிரிஞ்சிட்டோம். பிரிஞ்சிட்டோம்னா ஆஷா காணாம போன இன்சிடென்ட்னாலயா? இன்னொன்னு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாப்பை எய்ம் பண்ணி போயிட்டோம். கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க மீட் பண்ணவே இல்லையா? ஜவஹர் நான் 2 தடவை மெட்ராஸ்ல மீட் பண்ணேன். அவன் ஆர்கிடெக்டா இருக்கான்னு சொன்னான். அது மட்டும் இல்லாம வேற பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னான். அப்புறம் சந்தோஷ் வந்து ஒரு தடவை கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல வச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் சாந்திய நான் பார்க்கல. அவ ஸ்டேட்ஸ் போயிட்டு தான் கேள்விப்பட்டேன். மனோஜ் தான் நான் கடைசி வரைக்கும் மீட் பண்ணவே இல்லை. மனோஜும் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். அவரை பாக்குறதுக்கு நீங்க ட்ரை பண்ணலையா? மனோஜோட ஊரு திருநெல்வேலி. நான் அவனுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணிருந்தேன். அப்ப மனோஜோட தம்பி எடுத்து மனோஜ் வந்து பாம்பே போயிருக்கதா சொன்னான். ஆனா எனக்கு என்னவோ அது மனோஜ் வாய்ஸ் மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு தடவை கால் பண்ணியிருந்தேன். அப்போ அதே மாதிரி அதே வாய்ஸ் அதே பதில். மனோஜ் இதுக்காக என்கிட்ட போய் சொல்லணும்? எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அவனை கான்டாக்ட் பண்ணல. எனிதிங் எல்ஸ் சார்? நதிங் மேடம். இஃப் இட் நெசசரி we will contact you. ஓகே, லெட்ஸ் கோ. கடவுளே, இவங்க சொல்ற மாதிரி என் ஆஷாவுக்கு எதுவுமே நடந்துடக்கூடாது. அதோ பாரு அதிசயத்தை, தெரியுதா? பாத்துட்டேல? காசை கொடு, காசை கொடு. கொண்டா கொண்டா காசு கொண்டா காசு கொண்டா. போ போ, இடத்த காலி பண்ணு. ஏப்பா என்ன எதையும் மேல காட்டிட்டு எல்லாத்தையும் காசு வாங்கிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? இது என்ன மரம் சார்? என்ன மரம்? மாமரம். அதுல என்ன காய்ச்சிருக்கு பாருங்க. என்ன காய்ச்சிருக்கு? கத்திரிக்காய் காய்ச்சிருக்குல்ல. மாமரத்துல கத்திரிக்காயா? பாத்துட்டு உன் பாட்டுக்கு போனா பணம் தேடுறா. எதுக்கு? இதுக்கா? ஏண்டா மாங்காய் மரத்துல கத்திரிக்காய் கட்டி தொங்க விட்டுப்புட்டு யாரடா எலிச்சா பழாக்க பாக்குறீங்க? ஏய், கட்டி வச்சிருக்கோமோ ஒட்டி வச்சிருக்கோமோ பாத்துட்டியல்ல, காசை கொடுறா. இதுக்கா? 10 நிமிஷம் தர மாட்டேன், உன்னால முடிஞ்சா வாங்கி. அப்ப இதுக்கு முன்னாடி பாத்துட்டு போனவங்க கேன போயிருங்களா? காசை கொடுறா. டேய் இதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கடா, ஏன்ட்ட வச்சுக்கிறாதீங்க. இங்க பாரு, எங்க கிட்ட எவே மாட்டானோ அவங்கிட்ட தான் வச்சுக்கிருவோம். அப்படியா? சரி. ஆனா என்கிட்ட உங்க பாச்சா பழிக்காது. இங்க பார், இங்க ஏமாத்துன மாதிரி வேற எங்கயாவது ஏமாத்துன? நான் ஏமாத்துறேனா? அப்ப நாங்க ஏமாத்துறோமா? இல்ல. அப்ப போடா. இன்னொரு 50 எடு. எதுக்கு? மறுபடியும் பார்த்தீங்களா?
இன்னொரு 50 எர்ரா எர்ரா. ஏய் உன்னை இப்படியே விட்டா நேரா போலீஸை கூப்பிட்டு வந்துடுவேன். கத்திரிக்காய் ஊற்றி தென்னை மரத்தை ஷிஃப்ட் பண்ணு, உனக்கு கூடயே வச்சுக்கிறோம். இல்லைங்க வாடா வாடா. வாடா